பெருமானுடைய இது எங்காவது நாங்கள் வந்து அந்த வழக்கில் இந்த மாதிரி பர்மிஷன் தான் எங்களுக்கு தெரியாது, வினோத் ராகவேந்திரனுக்கு தெரியாது. முதலமைச்சர் வந்து ஆரம்பிச்சிருக்க கட்டடம் அதில் போய் பர்மிஷன் தான் இருக்குமா? எந்த விதமான பர்மிஷன்? அதாவது சாதாரணமாக ஒரு கூரை கட்டணும், கூரை வீடு கட்டணும்னா கூட அந்த ஊராட்சியில வந்து அந்த பணம் கட்டிக்கான்னு கேட்போம். ஒரு பர்மிஷன் இல்லாத அந்த கட்டணத்தை துவங்கின பண்ணாங்க. ஸோ அதனால் அன்னைக்கு வந்து அது மாதிரி நின்று இது வந்து 2வது. 3வது, ஒரு 4 மாதம் கழிச்சு இந்த வழக்கு மீண்டும் வேறு ஒரு நீதிபதி 2 நீதிபதி கொண்ட அமர்வு வந்து அப்போ நீதிபதி அதே மாதிரி வந்து நீதிபதிகள் எங்களிடம் மிகவும் எல்லாரும் என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட்டை வந்தவொடனே 100 கோடி ரூபா கட்டணும், என்ன பண்ணுறது, இது வந்து நிறுத்துறாங்க ஒரே கவர்மெண்ட். அப்போ வந்து எல்லாத்தையும் பண்ணி நாங்கள் வந்து பர்மிஷன்ஸ் வந்து வாங்கிட்டோம், பர்மிஷன் வாங்கலன்னு சொல்கிறாங்க, நாங்கள் எல்லா பர்மிஷன்ஸும் வாங்கிட்டோம், நீங்கள் வந்து அந்த ஆனால் இனிமேல் உடனே எங்களுக்கு கட்டணம் அனுமதிக்கும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து எல்லாரும் சரி பர்மிஷன் தான் வாங்கிக்கலாம் அப்படின்னு எனக்கே ஒரு எல்லாமே முடிஞ்சு போச்சு, கேஸ் முடிஞ்சிடும் போட்டுங்க, என்ன பண்ணுறது வளராக தான் நம்மளை காப்பாற்றணும், பர்மிஷன் தான் போட்ட போடுங்கப்பா. எல்லா பர்மிஷன் 1 2 3 4 10 பர்மிஷன் போனாங்க, போட்ட ஃபஸ்ட்டு பார்த்தா சரி பர்மிஷன் தான் இருந்துச்சு. அப்புறம் அன்றைய இரவு இது நான் விளம்பரம் உட்காந்து என்ன பர்மிஷனாக வாங்கிக்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னு பார்த்தபோது அந்த பர்மிஷனில் எது வாங்கக்கூடாதோ ஏன்னா பலவானுடைய அந்த மகத்துவம் சொல்லுங்கள், ஒரு சட்டத்தை காமிச்சு இந்த சட்டத்துப்படி நாங்கள் பர்மிஷனை வாங்கிக்கிறோம் போட்டோம். என்னடா பார்த்தா அந்த சட்டத்தை திருப்பி படித்து பார்த்தா கோயில் விவசாய நிலங்களை பர்மிட்டே பண்ணக்கூடாதுன்னு சட்ட விதி. இதை தெரியாத ஒரு பேசிக் கூட தெரியாத இதுபடி நாங்கள் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் வந்து போட்டாங்க. உடனே நாங்கள் என்ன பண்ணோம், சரி இதை வந்து பண்ணிட்டாங்கட்டு மறுநாள் கோர்ட்டில் போய் இதை மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து பண்ணோன்ட்டு அவர்கிட்ட கோர்ட்டில் சொல்லும்போது நீதிபதிக்கே அப்போது தான் ஒரு தெளிவுன்னு சொல்ல முடியாது, ஐயா இது போலாம் இருக்கும்போது என்ன பண்ணுறது, அந்த சட்டத்தை நாங்கள் திரும்பி படிச்சு பாருங்க, பர்மிஷன் வாங்கிட்டேன்னு சொல்கிறாங்க, எந்த சட்டத்தைப்படி பர்மிஷன் வாங்கிட்டேன்னு சொன்னாங்க அந்த சட்டத்தை பாருங்க, அந்த சட்டத்தை பெருமானாருடைய இது என்னன்னா இந்த நிலங்கள் தான் ஃபார்ச்சுனேட்லி கவர்மெண்ட் ரெக்கார்டில் விவசாய நிலங்கள் தான் இருக்குது, விவசாய கோயில் நிலங்கள் தான் இருக்குது. விவசாய கோயில் நிலங்களாக இருந்தால் எந்த நீதிமன்றத்துக்கோ எந்த அரசாங்கத்துக்கோ அந்த நிலங்களை மாற்றுவதற்கு எந்த விதமான உரிமை கிடையாது. இது வந்து சட்டத்தை இதை காட்டின உடனே இது ஏன் எதுக்காக சொல்றேன்னா பெருமானாருடைய அந்த ஒரு மகத்துவம், அந்த மிரட்டல், அந்த ஒரு சக்தி சாதாரணமாக அந்த சட்டத்தையும் அது இருந்திருக்கு. அதை கொண்டு காமிச்ச உடனே ஃபர்தராக என்ன பண்ணாங்க நீதிபதிகள், இனிமேல் பெருவழியில் நீங்கள் கட்டுவதை இடைக்காலமாக தடுத்து நிறுத்த வேண்டும், அந்த மாதிரி ஒரு ஸ்டே கொடுத்து அது வந்து உச்சநீதிமன்றம் வரை நின்றது. அதில் வந்து நம்ம வந்து அதை என்ன சொன்னாங்கன்னா இதை இடைக்கால உத்தரவு. அப்போதான் என்ன பண்ணாங்க, நாங்கள் வந்து இதில் கட்டல, நாங்கள் பி சைடில் கட்டுறோம்ட்டு அப்புறம் தனியாக ஒரு இடத்த காமிச்சு பி சைடில் போய் கட்டுறேன்ட்டு ஏதோ பாத்ரூம் எடுத்து கட்டப்படன்னு கட்டிக்கிட்டு. ஸோ இப்படி தான் வந்து நான் வந்து எதுக்காக சொல்கிறேன்னா இருக்க இந்த 3 இன்ஸ்டன்ஸ் வந்து மிக முக்கியமான வள்ளலாருடைய சக்தி என்னன்றதுக்காக நான் சொல்கிறதுக்காக எனக்கு அனுபவித்த இங்கே சபையில் எல்லாருக்கும் நன்றி. அதுக்காக இந்த வழக்கு சம்பந்தமாக கடைசி வரை போராடுறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். என்ன வேண்டும்னா வழக்கு சென்ற நமக்கு மிக தெளிவாக நல்கிய சுரேஷ் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு அரங்கம் நல்ல கவனம்